கொஞ்சம் அந்த பாடல்கள் நிறையாவும் அந்த பாடல்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போது ககமுட்டையில் காமெடியாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அது கதைக்குள்ளேயே இருக்கும். இதில் கதையை விட்டு கொஞ்சம் விலகி கொஞ்சம் மேலே இருக்கும். அப்படின்றப்போ பாடல்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது, நிறைய நகைச்சுவை காட்சிகள் இருக்குது. அதாவது ஒரு இதுவும் தரமான கதை தான், ஆனால் அதை பேக் பண்ணியிருக்கிறது வந்து கமர்ஷியல் ப்ரெசன்டேஷன். அதனால் அதை இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகும்னு நம்புகிறோம். ஆமாம், நிறைய நாவல் படிக்கிறோம். அதிலெல்லாம் தனிப்பட்ட முறையில் வில்லங்க கிடையாது. நிறைய கிளாசிக் மூவிஸ்லாம் நிறைய வில்லன்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி வில்லங்க இருந்தாலும் அவங்களை வில்லன்களாக போர்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக எனக்கும் வில்லன்களை உருவாக்குறதுல ஆர்வம் இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்த கதைகளில் வரல, மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே இப்போ அடுத்த கதையிலுமே வில்லன் யார், சூழல் தான் வில்லனாகவே இருக்குது எல்லா படத்துலையுமே. விஜய் சேதுபதி நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்பவே இந்த கதையை தான் நான் கேட்டேன். இவர்கிட்ட எடிட் ஒரு ரைட்டர் அருள்செழியன் கிட்ட இந்த கதையை தான் கேட்டிருந்தேன். ஆனால் அப்போ இருந்த சூழலில் வந்து விஜய் சேதுபதி அப்போ ஒரு படம் தான் பண்ணியிருந்தார், நான் படமே பண்ணல. அப்புறம் கதையும் புது கதை, சினிமாவுக்கே புது களம் அப்படின்றப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் நான் காக்காமுட்டை பண்ணேன். அப்புறம் காக்காமுட்டைக்கு முன்னாடி வந்து கமிட்மெண்ட் குற்றமே தன்மை பண்ணேன். அதுக்கப்புறம் 3 years கழிச்சு நாங்கள் திருப்பி அந்த கதையவே திருப்பி பண்ணுவோம்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணி அந்த கதையை பண்ணலாமான்னு கேட்டேன். அது பண்ணலான்னு சொன்னார். அப்படி இண்டியட் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப கொஞ்சம் தேட வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த எனர்ஜி வேணும். ரிப்போர்ட்டர் கேரக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப எனர்ஜியாக வேணும் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ரித்விகாவோட இயல்பாகவே இருக்குது. ஒரு அத்லட் ஸ்போர்ட்ஸ்மேன்னால அவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அப்புறம் இன்னும் நல்ல நடிக்கிறவங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல இயல்பாக நடிக்கிறவங்க. இதில் இன்னுமே இயல்பாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டவன்களில் ஒரு வரி வருது, கிரீடமும் கிடைக்கும் கிறுக்கும் பிடிக்கும் வேலையை பாருடா வீரப்பிள்ளை. அந்த படம் வரப்போ தெரியும். எங்களுக்கு தோன்றது அதுதான். எல்லாமே வரும், நம்ம அடுத்தடுத்த படத்தை வேலையை பார்க்க வேண்டியது. பாடல்கள் 9 பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு படத்தில் 4 பாடல்கள் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டியாக படத்தில் இல்லாத பாடல்களும் தனியாக இருக்குது. ஒரு மற்றபடி ஒரு நல்ல பாடல்கள் எல்லாமே கேக் வந்து முக்கியமான படமாகவும் இருக்கும். ஏன்னா அவர் வேறு வெரைட்டி பண்ணி அந்த படத்தில் ஃபோக் இருக்குது, வெஸ்டர்ன் இருக்குது, ஃபியூஷன் இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபோக் வெஸ்டர்னு ஒரு சில இதில் ஃபியூஷன் பண்ணியிருக்கோம். அதை வாய்ஸ் வந்து ஃபோக் வாய்ஸாக இருக்கும், ஆனால் அதோட ரிதம் வந்து வேறு வெஸ்டர்னாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 12th ரிலீஸ் ஆகும். தெரில, என் மனசுலேருந்து நான் அப்படி பண்ணல, அவங்களுக்கு அப்படி தோணுதுன்னா தெரில. இதில் வந்து நாசர் சார் இதில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் முக்கியமான ரோல் இது. அஸ்யூஷுவல் அவர் எங்கள் டீமை பொறுத்தவரையும் ராஜ் சாருக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுத்தோம்னா அவர் ஈஸியாக வந்து கேஷுவலாக சிரிச்சிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோதான் அவரோட இது. எங்கள் டீம் எல்லாருமே நாஜ் சாருக்கு பழக்கம். அதனால் அவர் வந்தார்னாலே ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் நியூ ஃபேஸை வச்சு பண்ணுறப்ப என்னென்னா அது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் நியூ கமர்ஸ், முதல் முறை கேமராவுக்கு முன்னாடி வரப்போ அந்த பயம் இருக்கும். அவங்கள நான் ஒவ்வொரு முறையும் அந்த கதாபாத்திரத்தை விலக்கி சொல்லணும், இது இப்படி நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கெடியூல் தள்ளிச்சுன்னா திருப்பி அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணணும். பட் தனுஷ்கிட்ட அது கிடையாது. Day 1 பூச்சியா பண்ணுற கேரக்டர் இப்படி தான் நடப்பாப்புல, இப்படி தான் பேசுவாப்புல.